Hi my dear little doctors, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு கமிங் சண்டே நீட் யூஜி எக்ஸாம் 2024 எடுத்து நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம எக்ஸாமினேஷன் ஹாலில் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே, என்னைக்குன்னா 5th May கமிங் சண்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் டைமிங் அண்ட் duration ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த டைம் டூரேஷன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 5:20 PM நம்மளுக்கு என்னதாகும் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ டூரேஷன் 3 hours 20 minutes மறந்துடாதீங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ட்ரி டு த எக்ஸாமினேஷன் சென்டர். பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக அங்கே எந்த டைமில் நம்மளுக்கு வந்து டெட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1:30 PM நம்ம அங்கே என்னதான் இருக்கணும், ரீச் ஆகிருக்கணும். சப்போஸ் 1:31 ஆனால் கூட நம்ம வந்து பெர்மிஷன், நம்ம உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ வந்து எவ்வளோ ஏர்லியராக 11:30க்கெல்லாம் போகணுன்னா ஜஸ்ட் 11 or 11:30 போல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அங்கே போய் ரீச் ஆகிடுங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிங் ஆன் த சீட் இன் த எக்ஸாமினேஷன் ஹால் ஆர் ரூம். இது சப்போஸ் நம்மளை எல்லாம் முடிஞ்ச பிறகு, செக்கிங் பாயிண்ட் முடிஞ்ச பிறகு எப்போ நம்ம ஹால்குள்ளே என்ட்ரி பண்ணலாம்னா 1:15 PM ஆன்வர்ட்ஸில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, உள்ளே போக அலோவ் பண்ணுவாங்க. சரியா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பை த இன்விஜிலேட்டர். எப்போ வந்து நம்மளுக்கு அட்மிட் கார்டை செக் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் டூரேஷன் 1:30 to 1:45 PM. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெஸ்ட் புக்லெட். நம்ம கையில் எப்போ டெஸ்ட் புக்லெட் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:45 PMக்கு நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஆன் த டெஸ்ட் புக்லெட் பை த கேண்டிடேட். ஓகே, இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1:50 PMக்கு கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கமென்சஸ் கரெக்டாக ஆக்குரேட்டாக 2 PMக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி டெஸ்ட் கன்க்ளூட்ஸ் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20க்கு நம்மளுக்கு என்னதாகும், கம்ப்ளீட் ஆகும். சரியா? தென் இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் மஸ்ட் ஷோ ஆன் டிமாண்ட் த அட்மிட் கார்டு ஃபார் அட்மிஷன் இன் த எக்ஸாமினேஷன் ஹால். ஓகே, a candidate who does not possess a valid admit card shall not be allowed to enter the examination hall by the center superintendent. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து அவங்க கூடயே அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஹாலில் அவங்க கேட்கும்போது அதை நம்ம வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், அவங்ககிட்ட காமிச்சிருக்கணும். சப்போஸ் வேலிடான அட்மிட் கார்டாக இல்லைன்னா நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண விட மாட்டாங்க. ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்னென்னா சீட் வித் எ ரோல் நம்பர் வில் பி allotted to each candidate. So candidates must find out and occupy their allotted seats. ஓகேயா? இப்போ என்னென்னா நம்ம ரூமுக்கு ஒரு அலாட்மெண்ட் தந்திருக்காங்க, நம்மளுக்கு ஒரு நம்பர், கரெக்டாக அந்த ரூமில் அந்த நம்பரில் நம்ம போய் உட்காந்துருக்கணும். சப்போஸ் இந்த ரூமை தாண்டி வேறு ரூம்லேயோ இல்லைன்னா வேறு அலாட்டட் வேறு ஹால்லையோ நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து நம்ம கேண்டிடேட்டர் ஷால் பி கேன்சல்டு. கண்டிப்பாக வந்து நம்மளாம் அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகேயா? தென் அடுத்தது நம்மளுக்கு 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா during the examination time the invigilator will check admit card of the candidate to ascertain the identity of each candidate. ஓகேயா? ஏற்கனவே ஃபஸ்ட்டே அட்மிட் கார்டை வந்து செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. பட் ஈவன் இன்விஜிலேட்டரும் நம்ம என்னது நம்மளோட அட்மிட் கார்டை பார்த்து நம்மளையும் பார்த்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம அதை கரெக்டான பர்சன் தானா அப்படின்னு மறுபடியும் செக் பண்ணுவாங்க. ஓகேயா? நம்ம செக் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள், கரெக்டாக அவங்களோட சிக்னேச்சர் 2 இடத்துல போடுவாங்க. அது ஒன்று என்னென்னா பாருங்கள், தட் ப்ரொவைடட் இன் த ஆன்சர் ஷீட் அண்ட் ஆன் த அட்டெண்டன்ஸ் ஷீட். ஓகேயா? நம்ம ஆன்சர் ஷீட்லேயும் அட் த சேம் டைம் அட்டெண்டன்ஸ் ஷீட்லேயும் அவங்களோட சிக்னேச்சரை மார்க் பண்ணுவாங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது 5th பாயிண்ட். இது என்னென்னா the candidate who comes after 1:30 PM should not be permitted to enter the examination center. 1:30 PMக்கு பிறகு வரக்கூடியவங்க எக்காரணத்துக்கு கொண்டும் யாரோட பெர்மிஷனாலையும் அவங்கள உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேயா? தென் அதுக்கு பிறகு கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் ஒன்லி த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ். கேண்டிடேட்ஸ் கூடயே எடுத்துகிட்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா printed copy of admit card downloaded from NTA website with passport size photograph.
நம்மளுக்கு இப்போ அட்மிட் கார்டு என்டிஏலேருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த அட்மிட் கார்டு அலாங் வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இதை வந்து இதை நம்ம கையில் என்ன செய்திருக்கணும், வச்சுக்கணும். ஓகே, இந்த ஃபோட்டோகிராஃப் என்னன்னா சேம் as uploaded on the application form பேஸ்டட் ஆன் இட். ஸோ வந்து நம்ம எப்போவுமே நம்ம அப்லோட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோகிராஃப் தான். ஓகேயா, தென் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், நம்ம தனியாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை நம்ம கூட எடுத்துகிட்டு போனோம். சேம் as uploaded on the ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்போ நீங்கள் என்ன ஃபோட்டோகிராஃப் வச்சுருந்தாங்களோ அதே இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேயா, ஃபார் பேஸ்டிங் எதில் பேஸ்ட் பண்ணுறதுக்குன்னா நம்ம அட்டண்டன்ஸ் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம கையிலேயே நம்ம வச்சுக்கணும். ஓகேயா, தென் அதுக்கு அடுத்தது இது புதுசாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒன் போஸ்ட் கார்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் ஷுட் பி பேஸ்டட் ஆன் த ப்ரோஃபார்மா. ப்ரோஃபார்மா. ஓகேயா, நம்மளோட அந்த போஸ்ட் கார்ட் சைஸோட ஃபோட்டோகிராஃப் இல்லைன்னா 4'6 அந்த 4x6 இன்ச்சஸ் இருக்கணும். அது கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். நம்ம பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். இதை நம்ம எதில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரோஃபார்மானி ஒரு ஃபார்ம் வந்து அதுலேயே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோஃபார்மா அந்த ஃபார்மில் தான் இந்த ஃபோட்டோகிராஃபை நம்ம என்ன பண்ணணும், அட்மிட் பண்ணணும், இந்த பேஸ்ட் பண்ணணும். சரியா, தென் த ப்ரோஃபார்மா வித் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் shall be handed over to the invigilator in the examination hall. ஸோ இந்த ப்ரோஃபார்மா ஃபார்மை நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம்னா இன்விஜிலேட்டர்கிட்ட நம்ம என்ன பண்ணிடணும், சப்மிட் பண்ணிடணும். சரியா, ஸோ இந்த ப்ரோஃபார்மா ஃபார்ம் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்னா, ஜஸ்ட் நம்ம அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணும்போது அது கூடயே இந்த ப்ரோஃபார்மா அந்த ஃபார்மையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த பேஜையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எனி ஒன் ஆஃப் த ஆத்தரைஸ்டு ஃபோட்டோ ஐடி. இப்போ பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்கேன்னா அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நம்ம வைக்கிறதுக்கு இது கூட நம்ம என்னென்னா எனி ஒன் ஆஃப் த ஆத்தரைஸ்டு ஃபோட்டோ ஐடி. ஓகேயா, ஒரிஜினல் ஐடி கார்டு வச்சுருக்கணும். அது யாருன்னா பாருங்கள், நம்ம பேன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், ஈவன் ரேஷன் கார்டாக இருக்கலாம், இல்லை நம்ம கிளாஸ் 12 அட்மிட் கார்டாக இருக்கலாம், அலாங் வித் ஃபோட்டோகிராஃப். ஓகேயா, ஸோ இது ஒரிஜினல் ஐடி காப்பியில் ஒன்று நீங்கள் கையில் வச்சுக்கணும். தென் அதுக்கு அடுத்தது என்னென்னா PWBD சர்டிஃபிகேட். அப்படின்னா என்னென்னா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ். ஏதாவது டிசபிலிட்டிஸ்குள்ளே அந்த அத்தாரிட்டி நீங்கள் வந்து கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் என்னது கூடயே என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸேஷன் அந்த கேட்டகரிக்கு கீழே இவங்க வருவாங்க. சரியா, தென் 7th பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா candidates are not allowed to bring any bird item or any item which could be used for unfair practices. இப்போ என்டிஏல நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஏதாவது பேர்ட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் நம்ம வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாது, அதை தயவு செய்து வச்சுக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸோ இல்லைன்னா வேறு என்னது கால்குலேட்டர், வேறு ஏதாவது பென்சில் அப்படிப்பட்ட எதுவுமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், உள்ளே கொண்டு போக வேண்டாம். சப்போஸ் இந்த 7th பாயிண்டில் அந்த பேர்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம வச்சுருந்தோம்னா அதுக்கு பெனால்ட்டிஸ், அன்ஃபேர் ப்ராக்டிஸில் பெனால்ட்டிஸ், ஈவன் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எழுத கூட என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேயா, தென் அடுத்தது 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் இன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நாட் டு பிரிங் எனி ஆஃப் த பேர்ட் ஐட்டம்ஸ் டு த வென்யூ ஆஃப் த எக்ஸாமினேஷன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் சேஃப் கீப்பிங் வில் நாட் பி மேட் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஃபவுண்ட் இன் த possession of these items will not be allowed to enter the examination center. ஸோ இதோட மீனிங் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க வந்து எந்த ஒரு திங்ஸையும் கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை மீறி அவங்க அலாட் பண்ணின அந்த ஐட்டம்ஸ் தவிர வேறு ஏதாவது நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் வென்யூவில் இதுக்கான ஒரு பர்டிகுலர் சேஃப் கீப்பிங் பிளேஸ்லேயே அலாட்மெண்ட் கிடையாது. சரியா, சப்போஸ் அதை நீங்கள் வந்து உங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருந்தால் கூட அதுக்கும் என்னது பெர்மிஷன் கிடையாது. இதுதான் 8th பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தென் 9th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, no candidate will leave his or her seat or the examination room or hall until the test concludes as per the schedule. ஓகேயா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் அந்த கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸாம் முடிகிறது வர அவங்க உள்ளேயோ வெளியோ போகிறதுக்கு அலோட் கிடையாது. அட் த சேம் டைம் candidate should not leave the room or hall without handing over their OMR sheet to the invigilator on duty. சப்போஸ் அர்ஜென்ட்டாக வெளியே போனால் கூட OMR ஷீட்டை
நீங்கள் என்ன பண்ணணும், இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துட்டு தான் சப்போஸ் என்ன பண்ண முடியும், வெளியே போக முடியும். மோஸ்ட்லி இது வந்து என்னது கிடையாது, அலௌடு கிடையாது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இன் த எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் நியர்பை இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். ஓகேயா, இதெல்லாம் நம்ம அங்கே போய் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றின இந்த 10th பாயிண்ட் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 11th பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட்டர் பாட்டில்ஸ், tea, coffee, cold drinks or snacks, anything is not allowed to be taken by the candidates into the examination center. Examination center குள்ள நம்மளுக்கு வாட்டர் பாட்டில், டீ, காஃபி அப்படி என்ன ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எதுவுமே என்னது அலௌட் கிடையாது. அட் த சேம் டைம் இதுக்கு வந்து ஒரு சின்ன பாருங்கள், countries those who are suffering from diabetes are allowed to carry into the examination called the eatables. சப்போஸ் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க, மேபி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ப்ரியராக நம்ம அவங்க யார் எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அவங்க அலோவ் பண்ணினாங்கன்னா நம்ம என்னது சுகர் டேப்லெட்டோ, ஃப்ரூட்ஸோ, இல்லைனா ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படிப்பட்ட திங்ஸை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். பட் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யாருமே சாக்லேட், அதாவது பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நாட் அலௌட். ஓகேயா, சாக்லேட்டாக இருக்கலாம், கேண்டியாக இருக்கலாம், சாண்ட்விச், எதுனாலுமே பேக்ட் ஃபுட் ஐட்டம் நாட் அலௌட். பட் பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு அவங்க அதெல்லாம் என்னது அலௌடு. ஓகே, இது நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது, ஒன்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஓகே, அந்த டயபெட்டிக் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது அலௌடு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த டெஸ்ட் வில் ஸ்டார்ட் எக்ஸாக்ட்லி அட் த டைம் மென்ஷன் இன் த அட்மிட் கார்டு. கரெக்டாக ஆக்குரேட்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னா கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1:30க்கு நம்மளுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஆன் டைமில் கரெக்டாக நடக்கும். அதுதான் நம்ம 12th பாயிண்ட். அடுத்தது 13th பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி கம்யூனிகேட்டட் டு த கேண்டிடேட்ஸ் பை த இன்விஜிலேட்டர் ஃபார் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைன்ஸ் பை த கேண்டிடேட்ஸ். நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துடுவாங்க. இதில் எந்த கருணையும் என்ன செய்யாது, கிடையாது கேண்டிடேட்ஸ்க்கு. தென் அதுக்கு அடுத்தது 14th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, a signal will be given at the beginning of the examination and at half time. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிகினிங் எந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதோ அதுக்கும் சிக்னல் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அட் ஹாஃப் ஒன்ஸ் வந்து அந்த இப்போ 1.5 hours கழிஞ்சோன்னா அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அந்த ஹாஃப் டைமில் மறுபடியும் ஒரு என்னது சிக்னல் வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு சிக்னல் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, a signal will also be given before the closing time when the candidate must stop marking the response. இப்போ லாஸ்ட்டாக 3வது ஒரு சிக்னல் கொடுக்கும்போது நம்மளுக்கு அது க்ளோசிங் டைம். அந்த டைம் வந்து நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது, அதை என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஓகேயா. தென் 15th பாயிண்ட் என்னென்னா, the candidate must sign twice on the attendance sheet at the specified place. இப்போ ஒரு கேண்டிடேட்டை வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் 2 நேரம் சைன் பண்ணியிருக்கணும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து இமீடியட்லி ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒருத்தருக்கு நீங்கள் சைன் பண்ணணும். செகண்ட் டைம் என்னென்னா, வைல் ஹேண்ட்லிங் ஓவர் த ஆன்சர் ஷீட், எப்போ இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் ஆன்சர் ஷீட் சப்மிட் பண்ணுறீங்களோ அப்போ ஒருக்கா என்ன பண்ணணும், நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். ஓகேயா. அட் த சேம் டைம் இங்கே தம் இம்ப்ரெஷனும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் கேட்பாங்க, அதையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஓகே. தென் 16th பாயிண்ட் என்னென்னா, the candidate will check and ensure that the test booklet contains as many pages as are written on the top of the cover page. எல்லாம் இப்போ வந்து டெஸ்ட் புக்லெட்டோட அந்த நம்பர்ஸ் எல்லாம் மேலே இருக்குதா என்னன்னு எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17th பாயிண்ட் என்ன, ஃபார் தோஸ் who are unable to appear on the scheduled date of the test for any reason a retest shall not be held. ஏதாவது ஒரு காரணத்தில் நம்மளுக்கு வர முடியலன்னா நம்மளுக்காக ஸ்பெஷலாக ரீடெஸ்ட் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, ரீஷெடியூல் பண்ண மாட்டாங்க. 18th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the candidate suffering from diabetes may be taken care of at the center as per the instruction issued by the NTA. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்மளுக்கு என்னது சென்டர்லேயே என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பராக அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, கேர் பண்ணிக்குவாங்க. பை எந்த நார்ம்ஸ் படி பண்ணால் NTA அலாட் பண்ணுன இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்கள என்ன பண்ணிக்குவாங்க, கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து 18 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 18 இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம எதில் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் நம்ம கையில் எதெல்லாம் இருக்கணும் அதை மட்டும் நம்ம
நம்ம பார்த்துக்கலாம். பிரிண்டட் காப்பி என்டிஏவிலேருந்து டவுன்லோட் பண்ணின எனது அட்மிட் கார்டு ஓகேயா, அதில் வந்து என்னது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நம்மளுக்கு என்ன செய்யணும் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட். அடுத்த ரெக்யூர்மெண்ட் என்னென்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள் கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு எதில் அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபை கலர் ஃபோட்டோகிராஃப் அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலராக இருக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, the proforma with postcard size photograph shall be handed over to the invigilator. proforma வந்து உங்களுக்கு என்னென்னா அது ஒரு ஃபார்ம். இது வந்து அட்மிட் கார்டில் டவுன்லோட் பண்ணும்போது இதையும் சேர்த்து என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ proforma வித் வந்து அந்த போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் இன்விஜிலேட்டர் கிட்ட சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஃபோட்டோ ஐடி ஓகே, அது எதுவாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், தென் ஓட்டர் ஐடியா இருக்கலாம். இது உங்கள் கையிலே என்ன செய்துக்கோங்க, வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஏதாவது கிளைமிங், ஃபார் எக்ஸாம்பிள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு அந்த கேட்டகரியில் உள்ளவங்க பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட்டோட காப்பியும் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. சரியா, இதுதான் நம்மளோட எக்ஸாம் சென்டரில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான என்னது அந்த 18 பாயிண்ட்ஸையும் தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று மறந்துடாதீங்க. தட் ஒன் இஸ் 1:30 PM மின்னுக்கு ஷார்ப்பாக அங்கே நில்லுங்க. கிட்டத்தட்ட 11:30க்கே ரீச் ஆகிறது மாதிரி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye from Dr. D. Usha Arasan. Thank you so much.